இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன். திருச்சியில் திமுக சார்பில் வழங்கப்பட்ட பரிசு பொருட்கள் தமக்கு கிடைக்காதது குறித்து கேள்வி எழுப்பிய இளம்பெண்ணை பொதுவெளியில் ஆபாசமாக பேசி அத்துமீறியதால் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதெல்லாம் என்ன சொல்கிறதே தெரிலங்க. என்னாச்சு தெரியுமா? ஏப்ரல் 13 நம்ம திருச்சியில் மண்ணச்சநல்லூர் தொகுதியில் திமுக கட்சியிலேருந்து பரிசு பொருட்களாக ஒரு சின்ன குண்டாவும் டிஃபன் பாக்ஸும் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ செந்துஜான்ற ஒரு பொண்ணு போயிட்டு என்ன சொல்லியிருக்குன்னா, எனக்கு பரிசு பொருட்கள் வேணும்னு சொல்லியிருக்கு. அப்போ அவங்க கட்சிக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எங்கள் கட்சிக்கும் எங்கள் உறவினர்களுக்கு தான் கொடுப்போமே தவிர உங்களுக்கு கொடுக்க மாட்டோன்ற மாதிரி சொல்லி ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டுருக்கு. அப்போ அந்த சலசலப்பில் அந்த செந்துஜான்ற பொண்ணை கிட்டத்தட்ட 9 பேர் சேர்ந்து ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்து முடிய பிடிச்சி தள்ளி மானபங்கப்படுத்திருக்காங்க. அதோட நிப்பாட்டினா கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் கொடூரத்தோட உச்சமாக கீழே கிடந்த விளக்குமாறு எடுத்து அடிச்சிருக்காங்க. ஒரு பொது வெளியில இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு நடந்தா அந்த பொண்ணு என்ன பண்ணும்? பாவம், வீட்டில் போய் சூசைட் பண்ணி செத்து போச்சு. இது ஒரு சாதாரண நியூஸ்ன்னு கடந்து போக முடியல என்னால். ஏன் தெரியுமா? பரிசு பொருளுக்காக ஆசைப்பட்டு ஒரு சின்ன குண்டாக்காகவும் டிஃபன் பாக்ஸுக்காகவும் இன்னைக்கு ஒரு உயிர் போயிடுச்சு. இலவசங்கள், பரிசு பொருட்கள் எல்லாமே தேவைதான். ஆனால் யாருக்குன்றதாங்க கேள்வி. இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். பாய்.